ஜெயஸ்ரீ, நான் வலையில் போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வலையில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டுங்களா? ஜெயஸ்ரீ வந்து இந்த கலர் சூஸ் பண்ணி போடுங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா இன்னும் மல்லாட்டியை காய வைக்கிறீங்க? மல்லாட்டி இதுமாரி ஒரு காலத்தில் காய வச்சு தான் நாங்கள் ஆடணும். நாங்கள் இப்போதைக்கு இப்போ சூழ்நிலைக்கு கிடையாது இல்லை மல்லாட்டை. நாங்கள் என்ன பண்ணுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா உன் கையை காட்டுங்க. அம்மா கைக்கு வந்து தங்க வலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போட்டு போகிறோமே. தங்க வலையில் போடுறதால கண்ணாடி வலையில் போடாதான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு பார்த்தாம கட்டுக்காய்ச்சி முன்னே அந்த கண்ணாடி வலை தான் போடணும். நம்ம வந்து கண்ணாடி வலையில எனக்கு ஒஸ்தி தான், தங்க வலையில எனக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் அவ்வளோ பட்ஜெட் இல்லை, தங்க வலையில் வந்து வாங்கி போட முடியாது. அதனால் வந்து கண்ணாடி வலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் போட போகிறோமே. எங்கள் ஊரில் வந்து தள்ளுவண்டி கடை வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த டைமில் வந்து தெருவில் வந்து தள்ளுவண்டி தள்ளிட்டு வருவாங்க. இப்போ வந்து எந்த ஒரு சீசனும் இல்லை இல்லையா, அதனால வந்து அவங்க வீட்டில் தான் தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. அதனால் போய் வீட்லேயே போய் வந்து வளையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகலாம். நான் உண்மையிலுமே ஒரு விசேஷம் வளையல் போடணும், ஏதோ ஒரு நல்லது, ஒரு மஞ்சள் நீர் எதுக்குன்னா வளையல் வாங்குறது தான் எங்கள் ஊர் கல்லை தான் நாங்கள் வாங்கிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்கள் நம்ம ஊர் பக்கத்துலேயே வளையல் கடை வச்சு நம்ம வெளி ஊருக்கு வாங்க முடியாது இல்லையா. அதேமாதிரி சரணே ஃபங்க்ஷன் முக்க வச்சு கண்ணாடி வளையல் போட்டதுக்கப்புறம் அவங்க கல்லை தான் நாங்கள் போட்டோமே ஃபஸ்ட்டு. நம்ம பக்கத்து ஊரில் இருக்குது, நம்ம பக்கத்து தெரு மூணா தெருவில் இருக்குது, நம்ம போய் போட்டுக்கணும் வந்துடுறோம். சரி நம்ம போய் போட்டு வந்துடுறோம். ரொம்ப நாள் அது மண் வயல் போகணும் ஆசையாக இருந்தது. ஒரே ஒரு இந்த வயல் போடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. மண் வயல் போடுவோம். சரிம்மா வாங்க போயிடலாம். ஜெயஸ்ரீ, மல்லிகை கடை வளையல் போற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வளையல் என்ன வளையல் வச்சுருக்காங்க. வளையல் போடுறோம். சரி, வளையல் போடுறோம். முட்டி ரொம்ப கொடுக்கா இருக்கு. முட்டி வந்து பெருசா இருக்கு. வேலை செஞ்ச கையாச்சு, அதனால மீன் சொல்றாங்க. இனிமே வேலைக்கு போக மாட்டீங்களா? வேலைக்கு போவோம், செஞ்ச கை தானே சொல்றேன். செய்யற வேலை அந்த மாதிரி அவங்க செய்யற பொறுத்து கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன வேலை செய்யறாங்க. ஜெயஸ்ரீ, இதுக்கு ஒரு விடுகதையே இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நீட்டா அவங்க மாட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னு வச்சுக்கேன். விடுகதைக்கு ஆன்சர் இப்பே சொல்லிடுறேன். நான் கை நீட்டுறேன் இல்லையா, அவங்க போட்டு விடுறாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த ஆன்சர் சொல்லுவாங்களே. நான் நீட்டா அவங்க மாட்டேன்னு அந்த கதைக்கு விடுகதை. புரியுதா? கண்டுபிடிச்சேன். இத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கு தெரியும். நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் தெரியும், மத்தவங்க எல்லாம் தெரியுமா? கிராமத்துல வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியலாம், தெரிய பார்த்திடுவாங்க. சில ஒருத்தவங்களுக்கு தெரியாது, அதனால தான். வேற ஏதாவது வெளிக்காட இருக்கா? இல்ல எந்த சொல்லிருக்கு. ஜெயஸ்ரீ, நான் வலையில் போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வலையில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போடுங்களா? ஜெயஸ்ரீ வந்து இந்த கலர் சூஸ் பண்ணி போடுங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் நேற்று போய் வந்து வளையல் போட்டு வந்தோம். என்னோடய வளையல் வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா உங்கள் வளையல் கேட்டுங்க. நானும் வளையல் போட்டேன், ஆனால் என் கருப்பு கைக்கு வந்து வளையல் எடுக்கவே இல்லை. இந்த வளையல் கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் இதான் என் கை சைஸ் திட்டமாக இருக்க சொல்லிட்டு போட்டாங்க. என் கலர் வளையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் கைக்கு வந்து எல்லா வளையலும் இருக்குது, உனக்கு எது பிடிதான் காட்டுமா, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயஸ்ரீக்கு போட்ட கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க காட்டின கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எனக்கு பிடிச்சி வந்து ரெட் கலர், அதனால அந்த ரெட் வந்து ஜெயஸ்ரீ போட்டது எனக்கு கொஞ்சம் போறாமையா இருக்கு. பரவாயில்ல, பாப்பாவுக்கு நல்ல கலர் போடணும், கொஞ்சம் நல்லா இருக்கு மனசுக்கு. ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை. என் கருப்பு தந்த கலர் நல்லா எடுப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் அழகா இருக்கும். அவங்க வந்து பிளேன் வலி தான், சாதா பிளேன் வலி தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இருந்தது. சிகப்பு ரோஸ் அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு அதில் தான் பிடிக்காது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பிளேன் வலியெல்லாம். எனக்கு வந்து கொத்து வலியில தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்து வலினா என்னன்னா, இந்த அழகாக கொத்து போட்டாங்க பார்த்தியா, இதுமாதிரி கொத்து வலி தான் நிறைய இருக்கு சொன்னாங்க. எனக்கு இதில் தான் ரொம்ப விருப்பம் வருது. ஆனால் இதில் போடணும். சரி, இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்போ வந்து கொத்து வளையல் போட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆயா ஊருக்கு திருநாக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து ஆயா வந்து கூட்டும் போய் எங்கள் எல்லாருக்குமே, எனக்கு சார் எல்லாருமே வந்து கொத்து வளையல் வந்து போட்டுவிடுவாங்க. எனக்கு அப்போத்துலேருந்தே கொத்து வளையல்னா வந்து பிடிக்கும். ஆனால் வந்து ஸ்கூல்லாம் போட்டு போனால் பசங்களை கிண்டல் கேலி பண்ணுன்னு ஆயா மாதிரி போடனாரு அப்படி சொல்லிட்டு கிண்டல் கேலி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளெயின் வலையிலே மற்ற வலையெல்லாம் வந்து போட்டுன்னு போவேன். இப்போல்லாம் வீட்டில் தானே இருக்கேன், அதனால் வந்து இந்த மாதிரி வளையல் வந்து வாங்கி போடணும். ஆனால் என் கைக்கு மட்டும் வளையல் போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஏன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ரொம்ப நாளைக்கு இருக்கும்.
வேலைலாம் செய்வா, வீட்டு வேலை செய்யறது இல்லையா. நம்ம வந்து ஆடு ஓட்டி போகிறோம், ஒரு கோடு தட்டினாலோ இல்லை எதனா ஒன்று பண்ணாலும் மழுக்குன்னு போயிடும். எனக்கு மண்ணு வேலையில கையில் எவ்வளோ கிளாஸ் இதெல்லாம் கீரெல்லாம். இது வந்து ஷூராவால ஆனது. ஷூரா என்ன பண்ணா, ஷூரா பிடிக்க போனா போயிட்டு அவன் கையை போட்டு தீத்தி இந்த வலையில் உடஞ்சி என் கையை உடஞ்சி கீச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு வலி போட்டால கைக்கு ரொம்ப சேதாரம் தான் ஆகும். நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா. சரி, நம்ம வலையில் போட்டாந்தனால சந்தோஷத்தில் பேசின்னு இருக்கிறோம். ஆமாம். இன்னும் மலடியாக காய வைக்கிறீங்க? மல்லாட்டி இதுமாரி ஒரு காலத்தில் காய வச்சு தான் நாங்கள் ஆடினோம். நாங்கள் இப்போதைக்கு இப்போ சூழ்நிலைக்கு கிடையாது இல்லை மல்லாட்டை. நாங்கள் என்ன பண்ணுறது? அது போல் இது வேப்பங்கோட்டை வேப்பங்கோட்டை வந்து அப்பா வந்து ஒரு கிளை வந்து கழிச்சு போட்டாங்க. அந்த கிளையில் இந்த வேப்பங்கோட்டை கொத்து அந்த மனுஷன் கேட்கல உரி வச்சுக்கிறேன். வேப்பங்கோட்டை எல்லாம் ஊரில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் எண்ணெய் ஆடுவோம் இல்லையா, வேப்ப எண்ணெய் ஆடி எடுத்துக்கிட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து ஊரே கூட கலந்து கொடுத்துருவாங்க. வேப்பம் புண்ணாக்கு கேட்டால் தனியாக தருவாங்க. அது வந்து நம்ம செடிக்கெல்லாம் போடலாம். வேப்பம் தழை கூட கழனிக்கு போடுவாங்க. எனக்கு அந்த கோரை வளருது பற்றி, அந்த கோரை வளராது. வேப்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல இது மருத்துவ குணம்லாம் இருக்குது, நல்லதுக்கெலாம் உதவுது. வேப்பம் கொட்டையான்னு கேட்குறேன். நாங்கள் சின்ன பிள்ளையாந்து பொறுக்கிருக்கிறோம். இப்போ நான் அவ்வளோ பொறுக்கத்தில் எங்கே ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தான் எனக்கு பெரிய வேலை இருக்குது. நான் எங்கே பொறுக்க போகிறேன்? எங்கள் அப்பா வெட்டி போட்டனால இந்த வேலையை நான் சரி கடைக்கு கொத்தா இன்னும் நான் மெனக்கிட்டு இந்த குண்டாலாம் 3 குண்டா வந்தது கொட்டி காய வச்சுக்கிறோம். இப்போ இருக்கிறவங்களாம் வயசானவங்களாம் பொறிக்கதான் தாக்க வச்சிருப்பாங்க. ஊர்ல வந்து டாட்டா ஏசி வண்டியில் வச்சுருக்கவங்க வந்து வேப்பங்கொட்டை எல்லாம் வாங்கி போவாங்க. வாங்கி மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க எல்லாம் தயாரிச்சுக்குவாங்க. நான் சொன்ன ஐட்டம் போகிறேன், எண்ணெய் பொண்ணாக்கு எல்லாமே நல்லாக்குதா. இன்னும் சாப்பிடுவா போறீங்க? நல்லாதான்னு கேட்குறீங்க. ஏன் வேப்பமரம் சாப்பிடலாமா? உடம்புக்கு நல்லது, வகுத்துல இருக்கிற பூச்சி எல்லாத்துக்குமே நல்லது. சில ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க இந்த வேப்பமரம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கசப்பாக இருக்குன்னு தெரியும். கசப்பாக இருக்கு. வேப்பம் பழம் வந்து நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வந்து சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி பொறுக்கிருக்கிறோம். ஆமாம், எங்கள் ஆயாருக்கு பார்த்து பொறுக்கிருக்கிறோம். ஏன்னா அவங்க சாப்பாடு எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நாங்கள் எங்கே விளையாடணும்னு சாப்பிட மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அதனால நாங்கள் எங்கள் பத்தாலும் போய் விளையாடிங்க வந்துட்டு நாங்கள் எங்கன்னா வேப்பம் கொட்டை தான் பொறுக்கிட்டு வருவோம். எங்கள் ஆயாருக்கு பார்த்தா நான் பண்ணியிருக்கோம். வந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டதுனால உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறோம் நம்ம. நம்ம 8 மணிக்கெலாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மணி 9 ஆச்சுன்னா சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சாப்பிட்ற ரெடி ஆகுது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஊரில் வந்து வேப்பங்கொட்டை சேகரித்து விற்றுக்கிறீங்க இல்லை அவங்கவுங்க கழனியில் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து விற்றுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு கழனி இல்லாததுனால நாங்கள் விற்றுக்கிறோமேக்கோசம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வேப்பங்கொட்டை வந்து ரோட்டில் போட்டால் நல்லா பஸ்ஸு ராலியெல்லாம் போய் நசுங்கிட்டுன்னு வச்சுக்க, அதை வந்து கழனியில் தூவுனா வந்து அந்த கோரை விளையாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல சத்து எருவோட வேப்பம் இது வந்து நல்ல சத்து சொல்லுவாங்க மண்ணுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.